Students, next topic பாருங்க pseudo order of reaction. அப்ப pseudo அப்படினா இங்க மீனிங் தெரிஞ்சுங்க. pseudo னா fake. அப்ப இந்த மாதிரியான ஆர்டர்ன்றது நமக்கு வந்து fake. It's not true அப்படி நம்ம சொல்றோம். சோ எப்படி அப்படினா இப்ப more than one reactant ப்ராடக்ட்டா மாறுதுன்னு வெச்சுக்கங்க. அந்த reactant உடைய concentration நீங்க find out experimentல find out பண்ணும்போது இப்ப ரெண்டு reactant இருக்கு A B. அப்ப A உடைய ரியாக்டன்ட்டை நீங்க எக்ஸஸ்னு வச்சுக்கிட்டு அதனுடைய ரியாக்டன்ட்டை நீங்க நெக்லிஜிபிளா மாத்திக்கிறீங்க. அப்ப B உடைய ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஃபர்தரா அடுத்த எக்ஸ்பெரிமென்ட்ல B உடைய ரியாக்டன்ட்டை நீங்க எக்ஸஸ்னு வச்சுக்கிட்டு A உடைய ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அப்ப ஓவராலா ரெண்டு பேத்துடைய ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ஆர்டர் ஆனது it is a not true. அப்போ ஓவராலா நீங்க ரியாக்ஷன் எழுதும்போது ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. that is a true. சோ அந்த ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா pseudo order அப்படின்றோம். சோ அதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் மோர் தென் ஒன் ரியாக்டன்ட். நான் சொன்னீங்களே ஏபின்ற ரியாக்டன்ட் எடுத்துக்கும்போது the overall order of reaction when experimentally determined by taking the excess concentrations. அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸ்னு எடுத்துக்கணும். all of the reactant except any one of the reactant. ஒரு reactant விட்டுட்டு மற்ற reactant உடைய concentration excess ன்னு எடுத்துக்கிறோம். to be found at lower in magnitude than the overall order is determined. அப்ப overall order நம்ம find out பண்ணும்போது இப்போ ஒருத்தரத மட்டும் நம்ம smaller presence of determined smaller concentrations of all reactant. அப்ப எவ்வளோ ரியாக்டன்ட் இருந்தாலும் அதுல ஒரு ரியாக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷனை ஸ்மாலர்னு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் எக்ஸஸ் வந்து நெக்லிஜிபிள்னு காட்டுறதா நமக்கு வந்து சூடோ ஆர்டர். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஆர்டர் ஆனது இட்ஸ் a சூடோ. சூடோனா நான் ஆல்ரெடி சொன்னோம் ஃபேக். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், சூடோ ஆர்டர் 12th புக்கில் நமக்கு இருக்காது. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல சூடோ ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இது கட்டாயம் வந்து கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்போ இதுதான் சூடோ ஆர்டர். ஜென்ரலாக ஒரு ஃபேக் ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்கிறது சூடோ ஆர்டர்னு சொல்கிறோம். அப்போ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் கேன் ஆல்டர் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா எத்தனை ரியாக்டண்ட்டை டிட்டர்மைன் பண்ணிருக்கோம்? 2. அப்போ ரியாக்டன்ட் 2ஆக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆர்டர் வந்து நம்ம K2ன்னு சொல்கிறோமா? அதை நம்ம செகண்ட் ஆர்டராக வச்சுக்காம அதனுடைய ஆர்டர் ஒவ்வொரு ரியாக்டன்ட்டுடைய ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டராக கன்சிடர் பண்ணிக்கிறது தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ பாருங்கள் A + B நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ரேட் நம்ம எப்படி எழுதுவோம்? ரேட் இப்போ K2னா செகண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A B. கான்ஸ்டன்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். K செகண்ட் ஆர்டர்ன்றதுனால நம்ம வந்து K2 அப்ளை பண்ணுறோம். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் A உடைய ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ நான் B என்னவா வச்சுக்கிட்டேன்? B இஸ் அ ஹை பர்சன்டேஜஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு K2 இல்லைனா ஈக்குவல் டு K2ன்னு அப்படியே போட்டுக்கங்க. மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A. அப்போ இதனுடைய ஆர்டர் இதனுடைய ரேட் அப்படின்றது நமக்கு இட்ஸ் அ சூடோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ K2 டேஷ் இஸ் அ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா? ஒரே ஒரு ரியாக்டன்ட் தானே டிட்டர்மைன் பண்ணியிருக்குது. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ K2 டேஷ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஏவை வந்து நம்ம எக்ஸஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு K2 இதை டபுள் டேஷ்னு காட்டியிருக்கிறேன். மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் B. அப்போ பியை பொறுத்து தான் இதனுடைய ரேட் இருக்கும். ஸோ இதுதான் கண்ணு நமக்கு வந்து சூடோ ஃபர்ஸ்ட் அண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் நமக்கு தெரியும். எஸ்டர் RCOOR. இந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா வாட்டரை டிசால்வ் பண்ண போகிறோம் H2O. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் H+. அப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3COOH ஆசிடு ப்ளஸ் ஆல்கஹால் CH3OH. அப்போ 1 moles ஆஃப் எஸ்டரை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஐ மீன் வாட்டரை டிசால்வ் பண்ணுறேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிடு. எனக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் ஆசிட் ஐ காட் இட் ஆர்கானிக் ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால். அப்போ இதுக்கு ரேட் எப்படி எழுதலாம்? ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு K இல்லைனா ஈக்குவலண்ட்டாக போட்டு நீங்கள் Kவை அப்ளை பண்ணிங்க. K2 மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எஸ்டர் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.
இதில் வந்து ஆசிட்ன்றது நமக்கு கேட்டலைஸ்டாக யூஸ் ஆகுது. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஆசிடுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் பாருங்கள், இதுக்கு நம்ம ரேட் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1 moles ஆஃப் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். அப்போ இதில் எது எக்ஸஸ் மோல்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன்னா வாட்டர் எக்ஸஸ் மோல்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா பாருங்கள், நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in water. அப்போ mass of the water divided by atomic mass of the water. இப்போ mass of the water ஒரு லிட்டரில் எவ்வளோ இருக்கும்? 100 gram per atomic mass 18. வாட்டருக்கு நமக்கு தெரியும் H2O ஃபார்முலா, ஹெச்சுக்கு 1 அப்போ 2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 அப்போ 18. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 55.55 மோல்ஸ் இருக்கும். அப்போ 1 லிட்டர் வாட்டரில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 55.55 மோல்ஸ் இருக்குது. எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எஸ்டர் எடுத்துக்கிட்ட? 1 moles ஆஃப் எஸ்டர். அப்போ 55.55 minus 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 54.55 மோல்ஸ் வாட்டர் ரிமைனிங் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் H2O ஃபார் greater than that ஆஃப் எஸ்டர். அப்போ இதுக்கு ரேட்டு நான் எப்படி எழுதலாம்? ரேட்டு யாருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம்? வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம். அப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன், அப்போ இது எக்ஸஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இது நெக்லிஜிபிள். அப்போ ரேட் ஈக்குவல் டு K2 தான் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எஸ்டர். அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து நான் சூடோ ஆர்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். ஏன்னா ஒரே ஒருத்தரை பொறுத்து மட்டும்தான் நான் வந்து இந்த ரேட் ஆனது மாறிட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆசிட் கான்ஸ்டன்ட்டு. வாட்டரும் நமக்கு வந்து 1 மோல்ஸ்க்கு அப்புறம் மீதி வந்து 54.55 மோல்ஸ் இருக்குது. அந்த 55 மோல்ஸும் நமக்கு எக்ஸஸ், அதுவும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான். 1 மோல் தான் இதில் யூஸ் ஆக போகுது. ஏன்னா 1:1 ரேஷியோவில் தான் ரியாக்ட் ஆக போகுது. அப்போ இதை வந்து நீங்கள் சூடோ ஆர்டர், அதில் செகண்ட் ஆர்டர்ன்றதுனால இது சூடோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம எழுதுவோம். சூடோ ஆர்டர்னால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தென் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், அதனோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்த்துருக்குறோம். அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியட். அப்போ ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது. அப்படி மாறும்போது ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அந்த டைமை ஆஃபாக டிவைட் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் தான். அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் with respect to concentration is divided by T of. அப்போ இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா the reactant constant to reach one of the initial value. அப்போ இனிஷியல் வேல்யூவை நம்ம வந்து ஆஃபாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அதனுடைய T of. ஸோ நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். அதோட ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு இது தான். அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் K ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 2.303 டிவைட் பை T லாக் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A டிவைட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A. இதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன், மோல் பர் லிட்டர். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டீன்றது இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு, அதுதான் T. அதை ஆஃபாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் T ஆஃப். அப்போ T வந்து நம்ம T ஆஃபாக மாற்றிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன? A ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை டைம் டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ல் T ஆஃப் வேல்யூவும் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A ஃபைனல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். அப்போ Tன்ற இடத்துல எனக்கு T ஆஃப் கிடச்சிருது. லாக் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 டிவைட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பதிலாக மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A
மோலார் கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 2னு போட்டுக்கலாமா? அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை 2ஆல் டிவைட் பண்ணால், அதாவது ஆஃபாக டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 வந்து மேலே போயிடும். அப்போ என்ன ஆகிடுது? மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A0 இன்ட்டு 2 A0 ஆகிடுதா? இது ரெண்டு கேன்சல் ஆகிக்குமா? அப்போ log 2னு வேல்யூ வந்துருமா? அப்போ K ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை T ஆஃப் log 2. log 2க்கு நீங்கள் போய் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.3010. அப்போ K ஈக்குவல் டு 2.303 இன்ட்டு 0.3010. 3010 இன்ட்டு 2.303 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.693 டிவைட் பை T ஆஃப் ஆகிடுது. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷனில் T ஆஃப் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். நியூமரேட்டருக்கு ஆகிடுது. அப்போ K இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ K ஈக்குவல் டு 0.693 டிவைட் பை ரேட் கான்ஸ்டன்ட் K ஆகிடுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 2ல் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான T ஆஃப் வேல்யூ இண்டிபெண்ட் தி கான்சன்ட்ரேஷன் சொல்லுது பாருங்கள். இட் இஸ் டிபெண்ட் தி ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு வேல்யூவோட நமக்கு டிபெண்ட் ஆகிருக்குது. ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ T ஆஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் T ஆஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ இந்த டெஃபினிஷனில் நம்ம கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் இண்டிபெண்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T ஆஃப் வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். அதோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் தெரியும். ஈக்குவேஷன் நம்பர் 1 K ரேட் கான்ஸ்டன்ட் K ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை Tன்னு அதோடைய ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம். நவ் T இஸ் ஈக்குவல் டு T ஆஃப்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு T ஆஃப்னு நம்ம சொல்லும் போது அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 2வா? அப்போ இதை கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன ஆகிடுச்சு? K ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 2னு ஆகிடுச்சா? டிவைட் பை ஹோல் டிவைட் பை T ஆஃப்னு ஆகிடுச்சா? அப்போ பாருங்கள், இதுக்கு நான் அப்போ இங்கே பை 1 இருக்கிறத அர்த்தம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனா 2 இன்ட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A0. அப்போ 2A0லேருந்து நம்ம ஒரு A0 மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய 2 ஆனது பை 2 ஆனது கீழே வந்துடுது. அப்போ 2T ஆஃப்னு ஆகிடுமா? அப்போ K எப்படி எழுதலாம்? K ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A, இந்த 2ஐ நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். அப்போ 2T ஆஃப்னு ஆகிடும். அப்போ K ஓவராலாக நம்ம எப்படி எழுதலாம்? K ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 2T ஆஃப். அப்போ என்ன அர்த்தம்? T ஆஃப் நமக்கு வேணும் அப்படின்னா இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ T ஆஃப் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A0 டிவைட் பை K ஆகிடுச்சா? அப்போ ஜீரோ ஆர்டர் அப்போ T ஆஃப் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 2K ஆகிடுச்சா? அப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் இட் இஸ் இண்டிபெண்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 2K ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவுக்கு 2Kக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கண்டிப்பாக இண்டிபெண்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஆனால் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஆனது டிபெண்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் அ டிபெண்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். Next பாருங்க students, ஒரு சம்மு. A first order reaction, example 4, a first order reaction takes 8 hours. ஒரு first order reaction 8 hours for 90% completion. Calculate the time is required for
80% கம்ப்ளீஷன். அப்போ 90% கம்ப்ளீஷனுக்கு 8 hours ஆகுது. அப்போ 80% கம்ப்ளீஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வச்சு நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய டி ஆஃப் வேல்யூ. ஸோ அப்போ கிவன் டேட்டாவை நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக வேணும்னா 100 மோல் பர் லிட்டர் எடுத்துக்கிறோம், இல்லைனா மோலார் கான்சன்ட்ரேஷன். இப்போ 90% இருக்கும்போது அதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 10 மோலார் கான்சன்ட்ரேஷனு. அப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 8 hours ஆகுது. எல்லாம் கிவன் தான். அதே பாருங்கள் 80% நடக்கும்போது அதனுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 20 மோலார் கான்சன்ட்ரேஷன். அப்போ அதனுடைய டைம் என்ன, அதுதான் நம்மளுடைய கொஷின். நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் கேவை நம்ம கண்டுபிடிக்கணும், தென் T80 கண்டுபிடிக்கணும். அப்போ கேவை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் யூ காட் இட் T80. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் K ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை T log ஆஃப், இதை நம்ம பார்த்துருப்போம், மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A0 டிவைட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A. இப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏவை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் A. இப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் A எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா A மைனஸ் எக்ஸ், இனிஷியல் மைனஸ் எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆகிருக்குது. அப்போ A மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் A டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு. அப்போ நான் Tயை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், அதாவது T80 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ Kவை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், Tயை இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ T is equal to 2.303 divided by K log of initial concentration minus how much moles reacted, அதாவது A minus X final concentration. now இப்போ 80%க்கு நமக்கு எவ்வளோ டைம் ரெக்வயர்ட் ஆகுது அப்படின்னு ஃபார்முலா படி நான் டிடக்ட் பண்ண போகிறேன். அப்போ T80 is equal to 2.303 divided by K log of initial concentration எவ்வளோ நம்ம எடுத்துக்கிட்டோம், A நம்ம பார்த்துருக்கோம் 100 m மோலார் கான்சன்ட்ரேஷன். அப்போ A உடைய வேல்யூ 100 டிவைட் பை A மைனஸ் எக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் T80 இருக்கும்போது அதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 20 மோல் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ 80% ரியாக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ 80%னா A மைனஸ் எக்ஸ். அப்போ இது A, இது எக்ஸு, இது A. அப்போ பாருங்கள் 2.303 டிவைட் பை K log ஆஃப் 100 டிவைட் பை 20 ஆகிடுதுங்களா. அப்போ 100யும் 20யும் கேன்சல் பண்ணலாமா, நமக்கு என்ன ஆகிடும் log 5 ஆகிடுமா. அப்போ T80 எதுக்கு ஈக்குவல் 2.303 டிவைட் பை K log ஆஃப் 5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. ஆனால் நமக்கு K வந்து தெரியாது. அப்போ Kவை நம்ம என்ன பண்ணுவோம், T90லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். Kவை தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த K வேல்யூ ஃப்ரம் T90. ஏன்னா T90க்கு எனக்கு தெரியும் டைம் எவ்வளோ அப்படின்ட்டு 8 hours கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ Kவை நான் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், T இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ T90 நான் வச்சுக்கிறேன். K ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை T90 ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இப்போ T90க்கு தெரியும் கிவன் டேட்டாவில் 8 hours. அப்போ அந்த 8 hours சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். அப்போ லாக் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100. அப்போ 90% கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 100 மைனஸ் 90, அப்போ நமக்கு 10ன்னு ஆகிடுமா. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ லாக் 10ன்னு ஆகிடுச்சா. லாக் 10உடைய வேல்யூ 1. அப்போ 2.303 டிவைட் பை 8 hours log 10. அப்போ Kவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். log 10உடைய வேல்யூ 1ன்னு ஆகிடுச்சிங்களா. அப்போ K வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் நம்ம எதில், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் T80ல். அப்போ K வேல்யூ 2.303 டிவைட் பை 8 hours, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்ப்போம். T80 ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை K log ஆஃப் 5ன்னு வச்சுக்கலாமா. இந்த log 5உடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம கிவனில் கொடுத்துருக்குறாங்க. log 5 ஈக்குவல் டு 0.6989, இது கிவனில் கொடுத்துட்டாங்க. அப்போ K வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் K வேல்யூ. 2.303 டிவைட் பை டோட்டல் வேல்யூ K, இதுதான் K உடைய வேல்யூ. அப்போ K வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன் இன்ட்டு log 5. அப்போ 2.303 கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இது மேலே போயிடுமா, இந்த 8 hours மேலே போயிடுமா. அப்போ 8 hours இன்ட்டு log 5 ஆகிடுச்சா. அப்போ log 5உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 0.5
0.6989 அப்போ 8 into 0.6989 ஆயிடுச்சா அப்போ 8ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா T8 is equal to 5.59 hours அப்போ 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5.59 hours ஆகும். Next பாருங்க students, example 5, the half life of first order reaction X gives as a product is 6.93 into 10 power 4 second. அப்போ T of உடைய value 6.93 into 10 power 4 second at 500 Kelvin. What percentages of X would be decomposed on heating at 500 Kelvin for the 100 minutes. அப்போ நமக்கு ஒரு first order reaction கொடுத்துருக்குறாங்க. அந்த first order reaction உடைய T of value கொடுத்துருக்குறாங்க. இப்போ 500 Kelvin ஹீட் பண்ணும்போது 100 minutes ஆகுது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு அப்படின்றத நமக்கு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிவன் டேட்டாவை எடுத்துக்குவோம். அப்போ T of is equal to 6.93 into 10 power 4 செகண்டு. அப்போ டைமுடைய டோட்டல் டைம் என்ன 100 மினிட்ஸு. அதை நம்ம இங்கே செகண்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செகண்டை கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இன்ட்டு 100 இன்ட்டு 16 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்டு கன்வெர்ட் ஆகிடும். நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய T ஆஃப் வேல்யூ 0.693 டிவைட் பை K. அப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல கேவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தென் பர்சன்டேஜஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாதான் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸுடைய பர்சன்டேஜஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி கே வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப் பீரியட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி அடிச்சுக்கிட்டேன். T ஆஃபை கீழே கொண்டு வந்துட்டேன், டினாமினேட்டர் ஆகிடுச்சு, கே வந்துடுச்சு. கே ஈக்குவல் டு 0.693 டிவைட் பை T ஆஃப். நமக்கு T ஆஃப் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 6.932 into 10 power 4 ஆகிடுச்சிங்களா. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இங்கே 10 டைம்ஸ் இருக்கும், இங்கே 1 டைம்ஸ் இருக்குமா. அப்போ 10 power 1 ஆகிடுச்சிங்களா. அப்போ 10 power + 5 ஆகிடுச்சிங்களா. அப்போ 10 power + 5 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ K ஈக்குவல் டு 10 power -5. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், A டிவைட் பை A மைனஸ் எக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 டிவைட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் A. ஸோ இது பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் KT ஈக்குவல் டு லான் ஆஃப் A0 டிவைட் பை ஏன்னு போட்டிருப்போம். நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏவை என்னன்னு வச்சுக்கிட்டோம், A0 வேல்யூவை ஏன்னு வச்சுக்கிட்டேன். மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏவை என்ன வச்சுக்கிட்டேன், A மைனஸ் எக்ஸு. இனிஷியலாக A மோல் இருக்குது, அப்போ எக்ஸ் மோல்ஸ் ரியாக்ட் ஆகிருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, A மைனஸ் எக்ஸ் இருக்கும். அப்போ நான் A டிவைட் பை A மைனஸ் எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஐ காட் இட் பர்சன்டேஜஸ். அப்போ நான் A டிவைட் பை A மைனஸ் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நான் ஃபஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். லான் A டிவைட் பை A மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு KT. எனக்கு தெரியும் K வேல்யூ, நான் Kவை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ T மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா டிவைடட் ஆகிடும். அப்போ 1/T ஆகிடும். அப்போ K ஈக்குவல் டு 1/T லான் ஆஃப் A டிவைட் பை A மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள், K உடைய வேல்யூ K ஈக்குவல் டு 10 power -5 செகண்டு இன்வர்ஸ். T ஆஃப் உடைய வேல்யூ 100 மினிட்ஸு. இதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ நான் இதை செகண்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ செகண்ட் இன்வர்ஸும் செகண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 10 power -5 100 இன்ட்டு 60 600ன்னு ஆகிடுச்சிங்களா. 10 power -5 இன்ட்டு 6000 ஆகிடுச்சிங்களா. ஈக்குவல் டு லான் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ஃபைனல் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன். அப்போ இது பாருங்கள், இந்த 30க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 10 power -2 ஆகிடுச்சிங்களா. அந்த 10 power -2 நான் எப்படி எழுதிக்கிறேன், 0.06 ஈக்குவல் டு லான் ஆஃப் A டிவைட் பை A மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. ஆல்ரெடி பாருங்கள், இந்த லான் வேல்யூவை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் லாகாக மாறிடும். A டிவைட் பை A மைனஸ் எக்ஸ் உடைய வேல்யூ
E 0.06 ஆயிடுச்சுங்களா ஆல்ரெடி given டேட்டாலே கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்போனென்ஷியல் லாக் வேல்யூ E 0.06 equal to 1.06 அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ எடுத்துக்கிட்டேன் அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ஏ மைனஸ் எக்ஸ் இருக்குது அதனுடைய வேல்யூ ஐ ஹவ் ஃபைண்டட் 1.06 ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ நமக்கு பர்சன்டேஜஸ் தெரியும் ஏ மோல் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ஏ மைனஸ் எக்ஸ் இருக்குது இந்த 100ஆல் மல்டிபிள் பண்ணால் ஐ காட் இட் பர்சன்டேஜஸ் ஸோ இது நான் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன் ஸோ இதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம் ஏ டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஏன்னு எழுதிக்கலாமா ஏவையும் கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ 1 மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஏன்னு எழுதிக்கலாமா இன்ட்டு 100 ஆகிடுச்சிங்களா அப்போ ஆல்ரெடி நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 1.06 இது அப்படியே ஏ பை எக்ஸ் பை a minus x divided by a equal to 1 by 1.06 எழுதிக்கலாமா அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம் இதனுடைய வேல்யூ என்ட்ரி பண்ணி ஆயிடுச்சு 1 by 1.06 இங்கே ஃபார்முலாவில் வரக்கூடிய நமக்கு இந்த கேன்சல் ஆன வேல்யூ 1 மைனஸ் இன்ட்டு 100 இப்போ பாருங்கள் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்போ 1.06 மைனஸ் 1 ஆயிடுச்சா ஹோல் டிவைடட் பை 1.06 in 100 ஆயிடுச்சுங்களா இப்போ 1.06லேருந்து மைனஸ் 1 மைனஸ் பண்ணனா 0.06 டிவைட் பை 1.06 இப்போ பாருங்கள் டெசிமலில் இருக்கும்போது உங்களால் டிவைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் அப்போ இது 6ன்னு ஆயிடுச்சு இது 106ன்னு ஆயிடுச்சு அப்போ 6 106ஐயும் நான் கேன்சல் பண்ணுறேன் மேலே 3 கீழே வந்து 53 அப்போ 3 by 53 இன்ட்டு 100ன்னு ஆயிடுச்சு அப்போ 3 இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணனா 300 டிவைட் பை 53 அப்போ 300ல் எத்தனை டைம்ஸ் 53 இருக்குன்னா 5.6 டைம்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா 5.6% இருக்குது Students, next பாருங்க example 6 question பாருங்க so that in case of first order reaction time is required for 99.9% completion is nearly 10 times the time is required for half completion of the reaction அப்ப நம்ம என்னன்னா t 99.9% equal to 10 times னு prove பண்ணனும் ஸோ அப்போ பாருங்கள் கிவனை நான் அப்படியே எழுதிக்கிறேன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா 100 மோல்னு எடுத்துக்கிட்டேன் மோல் பர் லிட்டர் இப்போ டைம் எவ்வளவு டி 99.9%க்கு அதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் 100 மைனஸ் 99.9 அப்போ 0.1 நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ k is equal to 2.303 divided by t log of a divided by அதாவது ஏன்னா என்ன இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம புக்கில் பார்த்துருப்போம் ஏ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட்னு கொடுத்துருப்பாங்க இல்லை இப்படியும் போட்டுக்கலாம் அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் என்ன எவ்வளோ இருக்கும் இனிஷியல் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குது ஏ மைனஸ் எக்ஸ்னு வச்சுருக்கிறேன் புக்கில் நமக்கு பார்த்திங்கன்னா ஏன்னு வச்சுருப்போம் சரிங்களா இது ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலாஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நான் கேவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் k வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா k ஈக்குவல் டு அப்போ டீயை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் t 99.9% அப்போ k ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை டி ஆஃப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருவானோ லாக் ஆஃப் ஏ டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ் ஃபார்முலாவை எழுதியிருக்கிறேன் இப்போ ஏ எவ்வளவு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனு 100 அப்போ ஏ மைனஸ் எக்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 100 மைனஸ் 99.9% அப்போ நமக்கு t 99 நமக்கு தெரியும் இங்கே k வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன் அப்போ இது டிவைடில் ஆகிடுச்சு அப்போ t வந்து முன்னாடி போயிடுச்சு அப்போ t 99.9% ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை k லாக் ஆஃப் இனிஷியல் மைனஸ் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷனு அப்போ மேலே நியூமினேட்டில் 100 பை 100 மைனஸ் 99.9%னா 0.1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஸோ இதை டிவைடட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1000 வந்து கிடைக்கும் அப்போ லாகு
1000 ஆயிடுச்சு. log 1000 உடைய வேல்யூ 3. அப்போ t 99.9% equal to 2.303 divided by k log 3. log 3க்கு நமக்கு வேல்யூ தெரியும். ஆல்ரெடி log 3 is equal to 6.909. நான் இப்போ t99ல log 3 உடைய வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். log 3 நான் எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 6.909 that is equal to 0.69 into 10 வச்சுக்கிறேன். 10 power 1 ஆயிடுச்சா? அப்போ 0.69 into 10 divided by k ஆயிடுச்சா? அப்போ நம்ம கேவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இந்த கே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ மேலே நியூமரேட்டருக்கு ஆகிடுச்சு, இது டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைட் பை டி ஆஃப். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டி 99.9 நம்ம முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். டி 99.9% ஈக்குவல் டு பாருங்கள் 0.69 இன்ட்டு 10 டிவைட் பை கேன்னு ஆகிடுச்சா? அப்போ இந்த கேவை தான் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்போ டி 99.9 ஈக்குவல் டு 0.69 இன்ட்டு 10 டிவைட் பை 0.693 டிவைட் பை டி ஆஃப்னு ஆகிடுச்சா? அப்போ நம்ம இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 ஆகிடுங்களா? அப்போ இந்த டி ஆஃப் 1 பை டி ஆஃப் இங்கே மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அப்போ டி ஆஃப் இன்ட்டு 10 ஆகிடுங்களா? அப்போ டி 99.9% எதுக்கு ஈக்குவல்? 10 டைம்ஸ் டி ஆஃப் ஈக்குவல். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. டி 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு த 99.9% உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த டைம் எதுக்கு ஈக்குவல்னா 10 டைம்ஸ் ஆஃப் டி ஆஃப்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு.